Praise the Lord. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஃபேஸ்புக் லைவ் வழியாக மறுபடியும் நாம் இந்த ஆராதனை நாளை நாம் ஆராதிக்கும்படியாக சித்தம் கொண்டபடினாலே நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவராய் இருக்கிறேன். அநேகருக்கு இந்த நாட்களில் இது போன்ற ஒரு நல்ல ஆராதனைகளை செய்ய முடியாதபடி ஒரு சூழ்நிலைகள் மாறிவிட்டது. எப்போது ஆலயம் திறக்கும் என்கிற மான்கள் நீரோடைகளை தேடி வாஞ்சிக்கிறதை போல அவன் ஜனங்கள் என்று வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது ஆலயம் திறக்கும், எப்பொழுது நாம் மறுபடியும் ஒருமித்து கூடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம் என்கிற ஒரு ஏக்கம், ஒரு ஆசை மக்களுக்குள்ளே உண்டாகி அப்படியே ஊற்றாகி பெருகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி இன்று இந்த நாளிலே இது ஒரு நிகழ்வாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு ஆராதனையாய், ஒரு பக்தியாய், உண்மையாய் ஒரு ராஜாவை ஆராதிக்கிற ஒரு ஆராதனையாக எங்களோடு இணைந்து நீங்களும் சற்று வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து இந்த நாளிலும் ஒரு மணி நேரம் எங்களோடு இணைந்து ஆமென் ஸ்தோத்திரம் எங்களோடு இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட உங்களை எல்லாரையும் நான் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Facebook லைவ்ல உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை வாழ்த்துவதற்கு வரவேற்கிறேன். கர்த்தரோடு அந்த ஆண்டவரோடு ஆண்டவரை ராஜாவை இணைந்து ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி அப்படியே ஒரு நிமிடம் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, பலிபீடத்தில் என்னை பலியாய் நான் வைக்கிறேன், உகந்த பலியாக. அவன் ஒரு விசை கூட என்னை நீர் பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. என் பாவங்களை எல்லாம் கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த பரிசுத்த நாளில் என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று கெஞ்சுவோம். நம்மை நாமே தாழ்த்துவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு விசை கண்களை மூடி எல்லாரும் இதை பார்க்கிற பிள்ளைகள் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி உங்களோடு இணைந்து ஓ ஹல்லேலூயா கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை சுத்தமாய் கழுவும், ஈசோப்பினால் என்னை கழுவும், ஈசோப்பினால் என்னை கழுவும். என் பாவங்கள் நீங்க, என் பாவங்கள் ஆண்டவரை இரத்தாம்பரத்தை போல இருக்கிறது, அதை பஞ்சை போல வெண்மையாய் மாற்றும். ஆமென். உலர்ந்த மலையை போல அதை வெண்மையாய் மாற்றும் என்று சொல்லி ஆமென். ஒரு விசை கூட கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். ஓ என்னை கழுவும் இரத்தத்தாலே சுத்திகரியும், நான் தூய்மையாவே. என்னை கழுவும் இரத்தத்தாலே சுத்திகரியும், நான் தூய்மையாவே. என்னை சந்தோஷத்தை திருப்பதாரும் நிலைவர ஆவியில் தங்க செய்யும். சந்தோஷத்தை எனக்கு தாரும், உற்சாக ஆவியில் தாங்க செய்யும். என்னை கழுவும், நான் சுத்தமாவே சுத்திகரியும், நான் தூய்மையாவே. என்னை கழுவும் இரத்தத்தாலே சுத்திகரியும், நான்
ஒரு விசை கூட இந்த பரிசுத்த நாளில் ஆராதிக்கிற நாளில் ராஜாவை நாங்கள் ஆராதிக்கிற இந்த நல்ல நாளில் ஆமென் ஸ்தோத்திரம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனே. ஆமென். இந்த Facebook லைவ் வழியாக ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற கிருபைகளை தந்தபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இது முகாந்தத்தை அறிகிற கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. ஆமென். ஆண்டவரே இணைந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மகிமையின் பிரசன்னத்தை ஆண்டவர் கர்த்தர் நீர் ஆண்டவர் அவர்கள் மேலே ஊற்றுவீராக. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதை கேட்கிற எல்லா பிள்ளைகளும் இந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பாருங்கள். ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். நீ மாத்திரம் மகிமைப்படும். உம்மை ஆராதிக்கிற கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தார். ஆமென். எங்கள் உதடுகளை திறந்தருள். உம்முடைய புகழை நாங்கள் அறிவிப்பதற்காக எங்களை கர்த்தர் ஆண்டவரே எங்களுடைய உதடுகளை கர்த்தர் தொட்டருள்வீராக. நீர் மகிமைப்படும். ராஜாவை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எல்லாரும் இணைந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கி உள்ளேன் என்று சொல்லி அருமையான ஒரு பாதுகாப்பை குறித்த ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். எல்லாரும் இணைந்து நாம் தேவ சமூகத்தில் கரங்களை தட்டி இல்லங்களில் இருந்தவாறே நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். நாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மேம்படுத்துவோமா? ஓ பிரைஸ் தி லார்ட். ஹalleluya.
என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். நம்முடைய தஞ்சம், என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உன் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மையாக மாற்றி நீ மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மையாக மாற்றி நீ மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் நான் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். நம்முடைய தஞ்சம், என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சங்கீதக்காரன் விதமாய் சொல்கிறார், 1000 நாட்களை பார்க்கிறோம், உன்னுடைய சமூகத்தில் இருக்கிற இந்த ஒரு நாள் நல்லது. 1000 நாட்கள் என்று சொல்லும் போது கிட்டத்தட்ட 3.5 வருடங்களுக்கு அந்த நாட்களில் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை சாப்பிட்டு சந்தோஷமாய் ஏதோ என்னுடைய கடமைகளை செய்வதை பார்க்கிறோம். அதெல்லாம் விட்டுவிட்டு உடைய சமூகத்தில் வந்து நான் இருக்கிற இந்த ஒரு நாள், இந்த ஆராதனையாகிய ஒரு நாள் நல்லது என்று சொல்லி, எவ்வளவு நல்லது என்று சொல்லி, ஒரு ராஜா, அவன் ஒரு மேன்மையான ஒரு ராஜா, அவன் இஸ்ரவேலை ஆண்ட மிகப்பெரிய ராஜா ஒரு விதமாய் சொல்கிறான். ஆமென். அவருடைய சமூகம் நமக்கு நல்லது. ஆமென். அவர்
இன்பமானது. 147வது சங்கீதத்தில் அவர் சொல்கிறார், கர்த்தரை பாடுவது, கீர்த்தனம் பண்ணுவது, அவரை துதிப்பது எத்தனை நல்லது. ஆமென், அது மிகவும் நல்லது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். சேர்ந்து இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். இது ஒரு கொரோனா ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஜனங்கள் ஆமென் பயந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை பார்த்து விஞ்ஞானம் தோற்று போன ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்னும் மருந்துகள் கூட கண்டுபிடிக்கப்படவில்லை. ஜனங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள், ராஜாக்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா என்கிற வியாதி ராஜாக்களை கூட விட்டு வைக்கவில்லை. இந்த வைரஸ் கிருமி அரண்மனையில் இருக்கக்கூடிய ராஜாக்களை கூட விட்டு வைக்கவில்லை. பெரிய மனிதர்களை கூட இது பிடித்துக் கொள்கிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வாழ்கிற நமக்கோ அது நித்தம் நல்ல ஒரு பாதுகாப்பா இருக்கிறது. சேர்ந்து கரங்களை தட்டி சிங்க கெபியில் நான் இருந்தேன். ஆமென். சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. வைரஸ் கிருமி ஆமென் உலகத்திலே சுற்றி திரிந்தார். கர்த்தருடைய பாதுகாப்பு நம்ம மேல இருக்கிறது. ஆமென். அவருடைய இரத்தம் நம்ம மேல இருக்கிறது. ஆமென். அவருடைய விடுதலை நமக்கு வைத்திருக்கிறார். ஓ ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, கொரோனா கொள்ளை நோய் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர்
அவருடைய பிரசன்னத்துல இன்னொரு பாடலை கூட சேர்ந்து கலந்து தட்டி உற்சாகமாய் பாடி ஆசையாய் பாடுவோம். ஆமென். ஆசையாய் என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையான்னு சொல்லி ஆமென் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மேம்படுத்தும். என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா, வாஞ்சையா ஆசையா அவனை உண்மையாய் பக்தியாய் அவனை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏசையா என் ஏசையா என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா, ஆசையா உம்ம ஆசையா என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. ஏசையா என் ஏசையா என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா,
பயப்படாத. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் எத்தனை கொள்ளை நோய் வரட்டும், எகிப்துல 10 வாதைகளை கர்த்தர் அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அவர் பாதுகாப்பை உருவாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு வாதை கூட தொடரவில்லை. கர்த்தர் அவ்வளவு பாதுகாப்பாய் அடிமைப்பட்ட அந்த தேசத்துல நம்முடைய ஜனங்களை கண்ணும் கருத்துமாய் அவ்வளவாய் பாதுகாத்துக் கொண்டார். காரணம், ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தம் நம்மையில இருக்கிறது. நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கொள்ளை நோயோ கொரோனா வைரஸோ நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், அவர் நம்மை கைவிடாததே. பயப்படாதே இஸ்ரவேலே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னுடைய பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி எவ்வளவு அருமையாக நம்முடைய ஆண்டவர் நம்ம அன்பு பாராட்டுகிறார் தெரியுமா? அந்த பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாய் நம் பாடி ஆண்டவரை மேம்படுத்துவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருபோதும்
ஹல்லேலூயா. ஒரு முறை நினிவேவை ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். காரணம், அந்த ஜனங்களுடைய பாவம் அவருடைய சமூகத்தில் ஏற்றிற்று. அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி அங்கு அனுப்புகிறார். யோனாவை கூப்பிட்டார். இந்த ஜனங்களுக்கு எதிராக பிரசங்கம் பண்ணு, நான் இந்த ஜனங்களை அழிக்க போகிறேன். எப்படியோ ஒரு வழியா யோனா போய் அந்த ஜனங்களுக்கு பிரசங்கித்தான். அழிவு வரப்போகிறது, அழிவு உங்களை அழிக்க கர்த்தர் சுத்தம் கொண்டிருக்கிறார், ஆண்டவர் ஆயத்தமாகி விட்டார், அழிவுக்கு தப்புங்கள், நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று சொல்லி அவன் பிரசங்கம் பண்ணினான். ஆனால் அந்த ஜனங்களுடைய இருதயம் என்ன தெரியுமா? அந்த பகுதியிலே அழகாய் சொல்கிறது. ஆமீன். அவருடைய கால்நடைகள் முதல் அந்த ராஜா வரைக்கும் ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து உபவாசத்தோடு கதறி அழ ஆரம்பித்தார்களாம். கதறி அழுத போது கர்த்தர் அழிக்க நினைத்த ஆண்டவர் நினிவே ஜனங்கள் மேலே கோபம் உண்டாகி அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்த அவர் இரக்கத்தை வெளிப்படுத்தினார், கிருபை வெளிப்படுத்தினார், அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தார். நமக்கும் ஜீவனை அவர்கள் நிச்சயமாக உலகம் அழிவில் இருந்து மறுபடியும் மீளும். நமக்கும் அவர் ஜீவனை தருவார், சமாதானத்தை அவர் தருவார். ஒரு பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி கடலின் ஆழத்தில் மூழ்கி போன யோனானா கண்ணோக்கி பார்த்துடுமே, இரக்கமுள்ள தெய்வமே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டு நாம் அவரை மகிமைப்படுத்த போகிறோம். கடலின் ஆழத்தில மூழ்கி போன யோனானா கண்ணோக்கி பார்த்திடுமே என் மேசையா, கண்ணோக்கி பார்த்திடுமே. கடலின் ஆழத்தில மூழ்கி போன யோனானா கண்ணோக்கி பார்த்திடுமே என் மேசையா, கண்ணோக்கி பார்த்திடுமே. கடலின் ஆழத்தில மூழ்கி போன யோனானா கண்ணோக்கி பார்த்திடுமே என் மேசையா, கண்ணோக்கி பார்த்திடுமே. தர்சீசுக்கு ஓடி போன யோனாவை மீட்டீரே, என்னையும் மீட்டுக் கொள்ளும் என் மேசையா, என்னையும் மீட்டுக் கொள்ளும். தர்சீசுக்கு ஓடி போன யோனாவை மீட்டீரே, என்னையும் மீட்டுக் கொள்ளும் என் மேசையா, என்னையும் மீட்டுக் கொள்ளும். அழிவில் இருந்து நினிவேயை ரட்சித்தீரே, எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் என் மேசையா.
இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. யோனாவின் சத்தத்தை நினிவே கேட்டது போல் என் தேசம் கேட்கணுமே. என் ஏசையா என் தேசம் கேட்கணுமே. அம்மே யோனாவின் சத்தத்தை நினிவே கேட்டது போல் என் தேசம் கேட்கணுமே. என் ஏசையா என் தேசம் கேட்கணுமே. நினிவேக்கு கிடைத்த கிருபை போல எங்களுக்கும் கிருபை தாருமே. என் ஏசையா என் தேசம் கிருபை தாருமே. என் தேசத்திற்கும் கிருபை தாருமே. நினிவேக்கு கிடைத்த கிருபையை போல எங்களுக்கும் கிருபை தாருமே. என் ஏசையா எங்களுக்கும் கிருபை தாருமே. நல்ல கட்டளை. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஏசையா கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. அப்படி எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. ஓ ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு மன்றாட போகிறோம். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. கட்டிப்பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே. கொள்ளை நோய்கள் தேசத்திலே மறைய வேண்டுமே. தேசமெல்லாம் சமாதானம் பெற வேண்டுமே. இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. கண்களை மூடி இருக்கிற இடங்களில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, அவன் கண்களை மூடி சில நிமிடங்கள் மாத்திரம் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திற்கும் மனம் இரக்கத்தை தாய், உடைய கிருபையை தார். மறுபடியும் நாங்கள் ஆண்டவரே என்னுடைய இயல்பு நிலைக்கு, என்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்புவதற்கு தேவையான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தார். ஆமே. எல்லா தேசத்திற்கும், உலகம் அனைத்திற்கும் ஒரு சமாதானத்தை, ஒரு அமைதியை. ஜனங்கள் அச்சப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஆராதிக்க முடியாமல் ஆண்டவரே நாங்கள் பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் எங்களுக்கு மறுபடியும் ஒரு இரக்கத்தை கர்த்தர் தருகிறார், ஒரு கிருபையை தருகிறார். நினிவேக்கு அன்று நினிவேக்கு கொடுத்த அந்த இரக்கத்தை இன்று எங்களுக்கும் தாங்கப்பான்னு சொல்லி கண்களை மூடி அவன் கேட்போமா. நீர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஏசையா கிருபையும் உள்ளவரே. கண்களை மூடி அப்படியே ஆராதனையோடு கட்டிப்பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே. கட்டிப்பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே.
அழிக்கப்படுவதாக, இந்த கொள்ளை நோய்கள் மாறுவதாக, ஆமென். இந்த விஷ கிருமிகள் அழிக்கப்படுவதாக, தேச எல்லையிலிருந்து என் ஆண்டவர் எடுத்து போடுவீராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி செய்கிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். போராடி ஜெபிக்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆமென். நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஓ, அவர் கிருமிகளை மாற்றுகிறார். ஆமென். விஷ கிருமிகளை அவர் மாற்றுகிறார். ஆமென். இந்த உலகத்தை மறுபடியும் இயல்பு நிலைக்கு அவர் கொண்டு வருகிறார். இனிமே ஜனங்களுக்கு கொடுத்த அமைதியை, ஆமென், மறுபடியும் ஜீவனை மறுபடியும் நமக்கு தருகிறார். ஆமென். கண்களை மூடி விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆமென். மறுபடியும் நீர் அந்த கிருபைகளை ஆமென் இந்த தேசத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நீர் தருகிறபடியால் நமக்கு நன்றி என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. வாயில நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மறுபடியும் எங்களுடைய இயல்பு நிலைக்கு நாங்கள் திரும்புகிறோம். மறுபடியும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய இயல்பு நிலைகளை நீர் தருகிறபடியால் நமக்கு நன்றி. ஆமென். இந்த தேசத்தில் கொள்ளை நோய்கள் மாறுவதாக, இருள் அகலுவதாக, ஆமென். தேசத்தை பிடித்திருக்கிற பொல்லாத இருள் மாறுவதாக. ஆமென். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறார். விசேஷமாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஒரே ஒரு காரியம் மட்டும் தகப்பனே, கொள்ளை நோயோடு எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற ஆமென் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவர்கள், ஆமென் ஸ்தோத்திரம், வியாபாரிகள், ஆமென் ஸ்தோத்திரம், அதற்காக அதோடு கொள்ளை நோயோடு கஷ்டப்பட்டு கொண்டு ஆமென் ஜனங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாதே என்பதற்காக ஆமென் அதற்காக உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மறுபடியும் உடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுகிறாங்க. உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு கனம் பண்ணி ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் இன்ப நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். விசேஷமாக இந்த நாளிலும் நாம் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம், ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் ஞாபகப்படுத்தி மறுபடியும் ஜெபித்து இந்த நாளின் ஆராதனையை நாம் நிறைவுக்கு நாம் கொண்டு வர போகிறோம். ஒரே ஒரு வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. சங்கீதக்காரன் 27வது சங்கீதத்துல இவ்விதமாய் சொல்கிறார். தீங்கு நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாளில் கர்த்தர் என்னெல்லாம் செய்கிறார் பாருங்கள். வேதம் இந்த உலகத்துல ஆமென் தீங்கு வரும்போது ஆமென் ராஜாக்கள் சொல்கிறார்கள், உலகத்தின் ராஜாக்கள் எல்லாரும் சேஃபா வீட்டுல இருங்க, எல்லாரும் வீட்டுல இருந்து கொள்ளுங்கள், நீங்கள் வெளியில் அத்தியாவசிய தேவையை தவிர நீங்கள் வெளியே வர வேண்டாம் என்று சொல்லி ஆமென் நம்மை கூடாரத்தில் ஒளித்து வைக்கிற ஒரு ராஜாக்கள் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே நாம் பார்க்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, நம்முடைய ராஜாவாகிய ஆண்டவர் இவ்விதமாய் சொல்கிறார் பாருங்கள். தீங்கு நாளில் அவர் என்னை கூடாரத்தில் என்னை மறைத்து ஒளித்து வைத்து பாதுகாத்துக் கொள்வாராம். ஒரு தேசத்தின் ராஜா என்ன செய்கிறாரோ அதைத்தான் நம்முடைய பரமபிதாவாகிய நம்முடைய ராஜாவாகிய ஆண்டவரும் அதை செய்கிறார் பாருங்கள். தீங்கு வரும்போது, கொரோனா என்கிற கொள்ளை நோய்கள் வரும்போது அவர் நம்மை கூடாரத்தில் அவர் நம்மை ஒளித்து வைத்துக் கொள்கிறார். அதே போல சங்கீதக்காரன் 41வது சங்கீதத்துல 2வது பகுதியில் இவ்விதமாய் சொல்கிறார். தீங்கு நாளில் அவர் என்னை விடுவிப்பார், தீங்கு நாளில் அவர் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி அந்த சங்கீதத்துல அந்த சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்கள். அவன் தீங்கு நாள் வரும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை விடுவிப்பார். உலகத்தின் மனிதனுக்கு யார் உண்டு, யார் என்னை விடுவிப்பார் என்கிற ஏக்கம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கோ ஒரு பயமும் இல்லை. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். நிச்சயமாய் கர்த்தர் தீங்கு நாளில் நம்மை அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அதற்கெல்லாவற்றுக்கும் அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அதே சங்கீதக்காரன் 121வது சங்கீதத்தில் விதமாய் சொல்கிறார் பாருங்கள். ஆமென். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லா தீங்கும், இதை விடவும் கொடிய தீங்கா இருக்கலாம், இதை விடவும் குறைவான தீங்கா இருக்கலாம், எப்படியா இருந்தாலும் அவர் எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி பாதுகாக்கிற ஆண்டவன். தேவ ஜனமாகிய நமக்கு நம்முடைய ஆண்டவன் நம்மை எவ்வளவு அற்புதமாய் நம்மை பாதுகாக்கிறார். சங்கீதக்காரன் தெளிவா எழுதுகிறான் பாருங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். ஆமை ஒருவேளை நாம் தேசத்துல பார்க்கிறோம், இது உலகத்துல நான் பார்க்கிறது சோசியல் மீடியாவில் அநேகர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் அடைந்து வீட்டுக்குள்ளே உட்காரும் போது உணவுக்காக இயங்குகிற ஒரு நிலைமை உண்டாகிறது. ஜனங்கள் உணவுக்காக என்ன செய்ய முடியும்? பாவப்பட்ட அன்றாட வேலை செய்து தன்னுடைய காரியங்களை பார்த்துக் கொள்கிறவர்களுக்கு அது மிகுந்த சங்கடமான ஒரு சூழ்நிலை.
பாருங்கள், அவர்களுக்கு என்ன செய்வது? நான் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் பார்க்கிறேன், அநேகர் உதவிக்கரம் நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள், அநேகர் உதவி செய்கிறார்கள். மக்கள் பிரதிநிதிகள், ராஜாக்கள் எல்லாரும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். தன்னுடைய இனம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்து தன்னுடைய ஜனங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவத்துல நான் அநேகர் பார்க்கிற ஒரு காரியம், சபைகளில் இருக்கிறவர்கள் நம்முடைய சபை ஜனங்களுக்கு, விசுவாச குடும்பங்களுக்கு அவர்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் உணவில்லாமல் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். தேவன் சொல்கிறார், அவர் தீங்கு நாளில் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவன் கிட்டத்தட்ட கடந்த சில நாட்களாக, ஒரு 20 நாட்களுக்கு மேலாக நானும் என்னுடைய சேர்ந்த நண்பர்களும் வில்லியம்பூர் சமூக சேவை இயக்கம் என்கிற இந்த ஒரு இயக்கத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயன்பெற்றார்கள். உணவில்லாமல் இருந்த அநேக குடும்பங்கள், அநேகர் வயசானவர்கள் எல்லாம் எங்களை கையெடுத்து கும்பிட்டார்கள். ரொம்ப நன்றி அப்பா. உணவு இல்லாமல் கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்கெல்லாம் இப்படி உணவுக்காக நாங்கள் உதவி செய்யும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். என்னுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாங்கி செய்தார். நாங்கள் இதற்காக கடந்து போகிற போதெல்லாம் இந்த தீங்கிலிருந்து கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்கிறார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் செபிக்கிற போது, ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் என்கிற இந்த கொடிய விஷக்கிருமி உலகமெங்கும் அது பரவி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஜனங்கள் மாண்டு போகக்கூடாது என்பதற்காக, பசியாய் விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் செய்கிற இந்த உதவிகளில் கர்த்தர் எங்களோடு கூட இருக்க வேண்டும், இந்த தீங்கு நாளில் கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் செபித்து விதமாய் கடந்து சென்ற இந்த உதவிகளை மேற்கொண்டோம். அதே சோசியல் மீடியாவிலே அநேகர் இப்படி உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய ஜனங்கள் கெட்டு போகக்கூடாது, பசியாகி விடக்கூடாது என்பதற்காக. உண்மையிலேயே இது ஒரு தேசத்துல உதவி செய்கிறவர்களை கர்த்தர் அடையாளப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையாய் யார் யார் உதவி செய்கிறார்கள், உண்மையாய் ஜனங்கள் மேல் யார் கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய கண்கள் முன்பாய் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு ஊழியக்காரரோடு நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், இந்த நாட்களிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை முத்திரை போட்டுக் கொண்டிருக்கிறார். உண்மையாய் யார் என்னை தேடுகிறார்கள், உண்மையாய் யார் எங்கள் பக்தியாக இருக்கிறார்கள், உண்மையாய் யார் என்னை தேடுவதற்கு வாஞ்சியா இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் இந்த ஜனங்கள் மேலே பிரியமா இருக்கிறார், தேடிக்கொண்டிருக்கிறார், அந்த ஜனங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விதமாய் சொன்னார். பாருங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தீங்கு நாளில கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஆகவே நாம் சேர்ந்து கடைசியா ஒரு பாடலை நாம் பாடல போகிறோம். பாடி நாம் முடித்து நாம் ஜெபித்து நாம் ஆராதிக்க போகிறோம். நாம் இந்த ஆராதனை நிறைவுக்கு செய்ய போகிறோம். ஒரு நல்ல அருமையான கச்சனை சேனல் பாடல் விதமாய் சொல்கிறது, நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசற்ற ரத்தம் சிந்தினேன். தெய்வ சமூகத்துக்குள்ளே நம்ம அந்த ரத்தத்துக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த ரத்தத்தின் வல்லமை நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த தீங்கு அணுகாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். சேர்ந்து கரங்களை தட்டி கண்களை மூடி நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் தீங்கு நாளில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒன்றுக்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. காரணம், எல்லா தீங்குக்கும் அவர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். சேர்ந்து அதே செய்தக்காரன் சொல்கிறான், இந்த தீங்கு அவர் என்னை பாதுகாத்துக் கொள்வதால் நான் அவருடைய பிரகாரங்களில் இருந்து அவரை நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்று அடுத்த வசனத்துல இவ்விதமாய் சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல, அவருடைய இல்லத்துல இருந்து நாம் அவரை பாடி ஆராதிப்போம். சபைகளில் போய் ஆராதிக்க முடியவில்லையே என்கிற கலக்கம் நமக்கு வேண்டாம். ஒவ்வொரு நாளும் இல்லத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் நாம் அவரை பாடி நாம் ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமத்தை விடலாம். இப்போதும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் கண்களை மூடி நம்மை நாமே ஒப்பு கொடுத்தவர்களா, நான் பாவிதான் என்னை நீ மறுபடி ரத்தத்தினால் என்னை மீட்டுக் கொள்ளும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். நம்முடைய இந்திய தேசம் ரத்தத்துக்குள்ள
மகிமையுள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு மணி நேரமாய் உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறோம். ஆமென். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு செய்த நல்ல இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் படைக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் காலத்துல இந்த உலகம் அனைத்தையும் கர்த்தர் ரட்சித்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, நாங்கள் இந்த வைரஸ்ல மாண்டு போவதற்காகவா நீர் சிலுவையில் இரத்தம் சிந்தினீர்? உம்முடைய உதிரத்தை நீர் சிலுவையில் எங்களை மீட்டுக் கொள்வதற்காக அல்லவா ஆண்டவரே? கொரோனா வைரஸ் என்கிற இந்த கிருமி ஜனங்கள் மாண்டு போகாதபடி உலகத்திற்கு மறுபடியும் ஒரு சமாதானத்தை என் ஆண்டவர் கொடுப்பீராக. மறுபடியும் ஒரு இரக்கத்தை உலகத்திற்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, கொத்து கொத்தாய் நடக்கிற மரணங்கள் போதும் தகப்பனே. வைரஸ் கிருமி அழிக்கப்படட்டும் இயேசுவே. இந்தியா காப்பாற்றப்படட்டும், தமிழ்நாடு காப்பாற்றப்படட்டும். இதன் மூலம் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் என் ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். ஒவ்வொரு மக்களுக்கும் என் ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். ஆண்டவரே, இதனால இந்த எல்லா தடைகளும் நீங்கட்டும் ஆண்டவர். எல்லா தடைகளும் நீங்கி மறுபடியும் ஒரு அபிஷேகத்தை தேசத்தின் மேல கர்த்தர் தருகிறார். அவன் ஜனங்கள் மேல ஒரு அபிஷேகத்தை தருகிறார். ஒரு நம்பிக்கையை கர்த்தர் ஆண்டவரை தருகிறார். அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுல ஏழைகள் ஆண்டவரே ஆங்காங்கே வந்து கஷ்டப்படுகிற உணவில்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுக்கிறார். ஓ நலிந்தவர்களுக்கு நீர் ஆகாரத்தை கொடுக்கிற தெய்வம் அல்லவா? நீர் ஆகாரத்தை ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் அனுப்புகிறார். யாரும் ஆண்டவரை பசியாக்கி விடக்கூடாது தகப்பனே. ஏழைகள் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் வியாதிஸ்தர்கள் பாதிக்கப்படாது தகப்பனே. ஆண்டவர் எங்களுக்காக போராடுகிறவர்கள், எங்களுக்காக காவல் செய்கிறவர்கள், மருத்துவர்கள், ஆமென் ஸ்தோத்திரம், ராஜாக்கள், எங்களை ஆளுகிறவர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது தகப்பனே. உம்முடைய இரத்தம் எங்களை மறுபடியும் ஆளுகை செய்வதாக. நீர் மாத்திரம் மகிமைப்படும். துதிகர மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்து நீங்கள் இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டீர்கள், கலந்து கொண்டீர்கள். கர்த்தருடைய நாமம் உங்களை வழி நடத்துவதாக, உங்களை ஆசீர்வதிப்பதாக, உங்களை பாதுகாத்துக் கொள்வதாக. இந்த கொரோனா காலத்துல இந்த வைரஸ் காலத்துல உங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வதாக. ஆமென். தொடர்ந்து மறுபடியும் நாம் அடுத்த வாரத்துல மறுபடியும் இந்த ஆராதனை நாள் நாம் தொடர்ந்து சந்திப்போம். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென். எங்களோடு ஒரு இசை கூட இணைந்து இந்த ஆராதனையில நம் அருமையான என்னுடைய சகோதரர்கள் இணைந்து இது போன்ற இசைக்கருவிகளை மீட்டி இது போன்ற ஆராதனைகள் செய்வதற்கு உதவியாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு இசை கூட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.